சிவாய் நம்ம சொல்லுங்கய்யா. ஐயா சிவாய நமக. சொல்லுங்கய்யா. ஒண்ணுமில்ல, விஜய் நடத்தின மாநாட்டுல ஒரு 41 பேர் இறந்தாங்க இல்லையா? மாநாடு இல்ல, அது ஒரு ஊர்வலம். சரி ஊர்வலம். சரிங்க. அது ஒரு துக்க சம்பவம் தான். நாமளும் கூட அத துக்கத்தை அனுஷ்டிக்கிறோம். இருந்தாலும் அவங்க வீட்டுக்கெல்லாம் ஒரு விஜய் கொஞ்சம் போயிட்டு வந்தா நல்லா இருக்குமே. போவாரா? இனிமேலாவது போவாரா? கலந்துக்குருவாரா? நான் என்ன சொல்றேன், இங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு சடங்கு சம்பிரதாயம் தான். போய் ஆறுதல் சொல்றது இது எல்லாமே சம்பிரதாயம். எந்த கட்சிக்காரனும் எடுத்துக்கோங்களேன், பிஜேபியும் எடுத்துக்கோங்க, அதிமுக எடுத்துடுங்க, அதிமுக எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டுல இந்தியா முழுவதும் எந்தெந்த கட்சி இருக்கோ எடுத்துக்கோங்க, இது எல்லாம் ஒரு சம்பிரதாயம். போய் பார்த்தாரு, பேசினாரு, காசை கொடுத்தாரு, நவந்தாரு, இதான். ஆனா அந்த துக்கம் யாருக்கு? அந்த தாயை மகனை பிள்ளைகளை இழந்த தாய் தந்தையர்களுக்கும், தாயை இழந்த மகனுக்கும், தந்தை இழந்த பிள்ளைகளுக்கும், மனைவிகளுக்கும், இவங்களுக்கு தான் அந்த துக்கம் இருக்குமே ஒழிய இந்த அரசியல் கட்சிக்காரன் எவனுக்குமே இந்த துக்கம் இருக்காதுங்க. எழுதி வச்சுக்கோங்க, எவனுக்குமே இருக்காது. எனக்கு கூட இருக்க, உங்களுக்கு கூட இருக்கு. நமக்கு ஒரு செய்தி, எவ்வளவுதான், ஒரு பரபரப்பா ஒரு செய்தி உங்களுக்கும் இருக்காது. ஏன்னா நம்பி வந்தாங்கல்ல, உன்னை எவையா நம்பி வர சொன்ன? நான் உன் அப்பா ஆத்தால விட இவன் பெருசான்னு நான் கேட்டு போடுவேன் கேள்வி. நான் என்ன கேக்குறேன், உன் கணவனை விட விஜய் உனக்கு உயர்ந்தவனா? உன் தாய், சரி அதெல்லாம் விட்டுருங்க. சொன்னாங்களே, அது சாமி சொன்னது தானே. சேவல் கோழி எல்லோ கூவும் என்று சொல்லுவார்கள், பெட்டைதானும் கூவ கண்டேன் சிவனே. ஐயா மகாவிஷ்ணு சிவன்ட்ட உரையாடுறான், சிவனே இந்த கலியுகம் அழிகிற நாள்ல பெட்டை கோழி சிறகு தட்டி கூவும்னா அதுதான் அப்படின்னு. அப்ப அந்த ஊமையே புரிஞ்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியாது, 1 மணி நேரம் ஆகும். கலியுகத்துல பெட்டை கோழி சிறகு தட்டி கூவுன்னாரு. கூவுதுல, நான் புருஷன் தலையில கலத்தி போட்டு கொள்றா, கள்ளக்காதல வச்சுட்டு விஷத்தை வச்சு கொள்றா, பெத்த பிள்ளைக்கு விஷத்தை வைக்கிறா. இதான் சாமி சொன்னாரு, கள்ள கணவருடன் கருத்து மிக மாதிருக்கான். பகவான் சொன்னது. கலியுகம் முடிகிற நாள்ல கள்ள கணவருடன் கருத்து மிக மாதிருக்காம். இது விளக்கம் கொடுக்க முடியுமா? புரிஞ்சுக்கோங்க. கள்ளக்காதல எத்தனை கொலை நடக்குது ஒரு நாளைக்கு? பிரியாணிக்கு பிள்ளையை கொண்டு, அதையும் சாமி சொல்றாரு, குட்டி எழுத்திடுவாள் கொள்ளுவாள் கொண்டவனை மட்டியவர் தாயை மகன் கொள்ளுவான். பகவானோடைய வார்த்தை. கலியுகம் அழிகிறான்ல இதெல்லாம் நடக்கும். அதான் களி. இதான் ஏன் களி? குட்டி எழுத்திருவாள் கொள்ளுவான்னு பெத்த பிள்ளைய காம வெறிக்க கொன்றுவா கள்ளக்காதல்னு வச்சுக்கிட்டு சாமி சொன்னது நடக்குது. அப்புறம் சொல்றாரு, மனுவதிலே கற்பிகளாம் மாதர் கற்பிழந்து தனுவாய் புருஷனோட தன் வாக்கு கேளார்கள். கேட்க மாட்டா. சினிமா மோகம், சீரியல் மோகம், நடிகை பின்னாடி போறது, சினிமா சீரியல் பின்னாடி போறது. புருஷனை மதிக்கிறாங்களா? எத்தனை பெண்கள்? ஆனா எல்லாத்தையும் சொல்லல, 99% தாய்மார்கள் நல்லவங்க இருக்காங்க. ஏதோ 1% இந்த மாதிரி சினிமாக்காரன் முன்னாடி சினிமா மோக வலையில விழுறது. ஒரு பாலுக்கு ஒரு துளி விஷம் போதுமே. அதனால இந்த மாதிரி 1-2 சில்லறைகள் பண்ணோம். அதுக்காக எல்லா தாய்மார்களும் அப்படி இல்ல, சரிங்களா? அப்புறம் மட்டியவர் தாயை மகன் கொள்ளுவாங்க. தாய் ஒரு வார்த்தை திருப்பி பேசிட்டா மகன் தாயை கொன்றான். அதான் களி. கொள்றானா இல்லையா? எத்தனை செய்தி வருது பாருங்க. ஒரு டீச்சர் ஒரு அம்மா கூட ஒருத்தன் கொண்டு விட்டான்னு சொல்லி செய்தி வந்து பாருங்க. ஆமா, பெத்த தாயை மகன் கொள்ளுவான். அப்புறம் சாமி சொன்னது, அடப்பமிட தாயை ஆளாக்கி வைத்துடுவான், குடை பிடிக்க பிதாவை கொண்டிடுவான் வேலையுதுங்க. ஒரு தாய வீட்டுல மனைவிக்கு வேலைக்காரியா பயன்படுத்துவானா, வேலைக்கு வச்சிருக்க ஆள் மாதிரி. அடப்பமிட தாயை ஆளாக்கி வைத்துடுவான், குடை பிடிக்க பிதாவை கொண்டிடுவான் வேலை. இது பகவான் சொன்னது. அப்பனுக்கு மகனுக்கு அப்பன் கொடை பிடிக்கணுமா? அந்த காலம் வருமா? இப்ப அப்படித்தானே எனக்கு அப்பன் வேலை செய்யறான், மகன் உட்கார்ந்துருக்கான். அந்த காலத்துல அப்படி இல்ல. பதிவிரதைகள் புருஷனுக்கு இந்த மரியாதைகள் கொடுக்கணும்னு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மரியாதை கொடுத்தா அதை இவன் அடிமைத்தனங்கிறான். ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு ஒரு பணிவிடை செய்தா அதை இவன் அடிமைத்தனங்க. அப்புறம் எப்படி உருப்படும்? தீக்காக்காரன் அடிமைத்தனங்க. அப்ப இவனுக்கு என்னத்த சொல்ல? அப்புறம் கள்ளக்காதல்ங்கிறத திருமணம் கடந்த உறவுங்க, அதை கொச்சைப்படுத்த கூடாதுங்க. பாவிகளா, நல்ல கணவன் நல்ல மனுஷனை தான் கொள்றாளுங்க. சொல்லுங்க. வீட்டுல இந்த மாதிரி சம்பவம் நடக்க மாட்டேங்குது. நடக்க மாட்டேங்குது. சரி விடுங்க, இது களி அப்படிதான் இருக்கும். அது நடக்காதுங்க. இங்க அயோக்கிய பிள்ளைகள் தான் சாமி சொன்னது, ஈனருக்கு காலம் ரொம்ப ரொம்ப உண்டாகும், வீணர் வெறுப்பார் வீடதனை கெடுப்பார், தாண்டவருட வேதம் தலை எளிய விட்டுடுவார், பொய் வேதம் பூமிதனில் பெருத்துமிக உண்டாகும், மெய் வேதம் தன்னை விரும்பாத நிகழ்ச்சியவர். விளக்கம் கொடுத்தா 1 மணி நேரம் ஆகுதுக்கு. அதனால ஒரே ஒரு விளக்கம் மட்டும் கொடுத்துக்கிறேன். வீணருக்கு காலம் ரொம்ப ரொம்ப உண்டாகும். அயோக்கிய பிள்ளைகளுக்கு தான் காலம் கலியுகத்துல. நல்லவன் வாழ முடியாதுங்க சாமி. வாழவே முடியாது, நல்லா வாழ முடியாது. அதனால பகவானே வார்த்தை, நல்ல சாதுக்களுக்கு எங்க வாழ்க்கை? தர்மயுகத்துல வாழ்க்கை.
சாமி அதான் சொன்னாரு, ஆனாலும் இன்னும் கொஞ்சம் சான்றோர் படும் துயரம் ஆறுமோ தேருமோ சிவனே ஐயா. சான்றோர்கள் சாதுக்கள் நல்லவன் எல்லாமே இறைவா நாராயணா எம்பெருமானே அப்பா சிவனேன்னு கதறிட்டு இருக்கான். கொடுங்கோலன் கையில ஆட்சியை கொடுக்குறான் சாமி. அதான் களி. களியம் வாங்கின வரமே அதான் ஐயா. மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் தூதமுடன் தாருமன்றான் அரணுடைய வெந்நீரும் அந்தனரின் தன்பிறப்பும் வளமுடி சக்தி வளர்க்குறும் தன்படம் 1008 அண்டம் நிறைமூலம் வாய்தக்கனே வரமாக தரும்டா. சிவபெருமான்டம் வாங்கின வரம் சிவனே இந்த அண்டத்துல உன்னையும் சேர்த்து இந்த அண்டத்துல எத்தனை தெய்வங்கள் உண்டோ அத்தனை பேர் சக்தி எனக்கு வரமா கொடுன்னா கொடுத்துட்டான். பெருமாளுடைய திருமுடி சுதர்சன் சக்கரத்தை கேட்டான் கொடுத்துட்டான். கலியுகத்துல என்னுடைய வாரிசுகள் தான் இறுதி வரைக்கும் கலியுகம் முடிகிற வரைக்கும் அரசாங்கம் பண்ணணும் வரத்தை கேட்டா சிவன் கொடுத்துட்டான். அதனாலதான் இங்க நல்லவன் ஜெயிக்க ரொம்ப கஷ்டப்படுறான். அண்ணாமலை பாவம் பாருங்க, இந்த மக்கள் கோவில் அண்ணாமலை ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு கோவை மாவட்டம் எப்படி வந்திருக்கும், எவ்வளவு செழிப்பா கொண்டு வந்திருப்பாரு. எல்லாம் கெடுத்துட்டானுங்க. அந்த நல்லவனுக்கு ஓட்டு போட மாட்டானே இவன் தான். அதனால சிவபெருமான் கொடுத்த வராது, சிவன்ட்ட கலியம் வாங்கின வராது. என் வாரிசுகள் தான் ஆளணும். கலியனுடைய வாரிசு தான் கலியுகம் முடிகிற வரைக்கும் ஆளும். சரிங்களா? அது வரைக்கும் இங்க விஜய் இங்க எவனுக்கு இங்க பாருங்க, எவன் செத்தாலும் எந்த கட்சி தலைவரும் அழமாட்டான், வருத்தமும் பட மாட்டான். ஒரு சடங்கு நேர்ல போய் ஒரு ஆறுதல் தெரிவிப்பா. ஆறுதல் அவன் வீட்டுல இளவு விழுந்துச்சுன்னு வைக்கலாம், அவன் வீட்டுல ஏதாவது ஒரு துர்மரணம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நிச்சயமாக அவன் வருத்தப்படுவான். அடுத்தவங்க வீட்டுல துர்மரணம் நடக்கும் பொழுது அவர்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு அறிக்கை விடுவாங்க, நேர்ல போய் நடிப்பானுங்க, இதெல்லாம் செய்வானுங்க, நல்லா உருட்டுவானுங்க. சரிங்களா? அதனால இங்க பாருங்க கலியுகம் இப்படிதான் இருக்கும். எனக்கு யாரையும் குறை சொல்றதுக்கு இல்ல. அதனால எல்லாரும் அனுபவிச்சுதான் ஆகணும். நாமன்னு இல்ல, இந்த உலகத்துல எல்லா மக்களும் அனுபவிச்சுதான் ஆகணும். சரிங்களா? அதனால விஜய் மட்டும் என்ன விதிவிலக்கா? விஜயை மட்டும் நான் குறை சொல்லல. எவனும் வருத்தப்பட மாட்டாங்க. எந்த துணை எழுதி வச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய நல்ல தலைவனா இருக்கட்டுமே, அவனும் வருத்தப்பட மாட்டான். அவனுக்கு வருத்தம் வராது. ஏன்னா தன்னுடன் பிறவா தம்பி தனைப்பரா தாயார் தந்தை அந்நீர் எடுத்து செல்லும் மறுபுரேசி மண்ணியா வேட்டின்களையும் மறுபடி அடி வளர்க்குங்க. தன்னுடன் பிறவா தம்பி ஒருவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தன் உடன்பிற சகோதரனுக்கு தான் அப்படியே பதறுமா. அவனுக்கு தான் உண்மையான அந்த பதட்டம் இருக்கும், அவன் தான் அழுவான். விஜய் யாரு? செத்தவன் யாரு? விஜய் யாரு சொல்லுங்க? விஜய் ரத்த சொந்தமா? அதெல்லாம் அழாதுங்க. நடிப்பு எல்லாமே நடிப்பான். கொண்டு போய் காசு கொடுப்பானுங்க, ஒரு ஆறுதல், சாங்கியத்துக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவானுங்க. ஒத்தியிலே போனா அங்க கூட்டத்துல மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு நீ ஒரு 2000-5000 போலீஸ் பாதுகாப்போட கவர்மெண்ட்டுக்கு வெட்டி செலவு மக்கள் வரி பணம் எல்லாத்துக்கும் ஒரு 1000-2000 போலீஸை குமிச்சு இன்னும் ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கு மக்கள் வரி பணம் செலவாகும். ஆனா போங்க போன வைக்க கடுப்பு ஏத்திட்டு இருக்காங்க காலங்காலத்துல. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமணியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி சாமி திருநாமம் முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே.
ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள். உறவுகளே, மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்த அளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளே, உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளை, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடான கூடிய வரும். உறவுகளை, நம சிவாய.